60 பழங்கள் மற்றும் காய்கறிகள் பற்றிய சூப்பர் விடுகதைகள் உங்களுக்காக ரெடி. ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல சில வினாடிகள் மட்டுமே. சரியான பதிலை கண்டுபிடிச்சு உங்க அறிவை சோதியுங்கள். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் சேர்ந்து விளையாடுங்கள். வாங்க விடுகதை உலகத்துக்குள்ள போகலாம். காரிக்காலை பிடிக்க போனால் கொக்கர கொம்பன் இடிக்க வருகிறான். அவன் யார்? சுரக்காய். சட்டையை கழட்டியதும் சடக்கென்று உள்ளே விழும். அது என்ன? வாழைப்பழம். காளை கட்டி கிடக்குது, கயிறு ஓடி கிடக்குது. அது என்ன? பரங்கிக்காய். அந்தரத்தில் தொங்கும் சொம்பும் தண்ணீரும். அது என்ன? தேங்காய். பச்சை குடுவைக்குள் வெள்ளை முத்துக்கள். அது என்ன? வெண்டைக்காய். பூவாய் இருக்கும், ஆனால் தலையில் வைக்க முடியாது. அது என்ன? பூக்கோசு. தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம். அது என்ன? அன்னாசி பழம். பட்டைய நீக்கி 16 பட்டைய நீக்கி முத்து பட்டைய நீக்கி முன்னே வராள் சீமாட்டி. அவள் யார்? வாழைப்பூ. சொரியனை கறி சமைக்க சோறெல்லாம் கசப்பு. அது என்ன? பாகற்காய். நிறைய கண்கள் இருந்தும் பார்க்க முடியாது. அது என்ன? உருளைக்கிழங்கு. நான் பச்சை நிறத்தில் பிறந்து பின்னர் மஞ்சள் நிறமாக மாறுகிறேன். மிகவும் மென்மையான சுவையுடன் இருக்கிறேன். நான் யார்? மாம்பழம். சிவப்பான பெட்டிக்குள் கருகுமணி முத்துக்கள். அது என்ன? பப்பாளி விதைகள். நான் ஒரு வண்ணம், ஆனால் என்னை உண்ண முடியும். நான் யார்?
ஆரஞ்சு. காக்கை போல கருப்பு, கையால் தொட்டால் ஊதா, வாயால் மென்றால் நீலம். அது என்ன? நாவல் பழம். அண்ணன் வீட்டு தோட்டத்திலே பச்சை பாய் விரிந்து இருக்கிறது. அது என்ன? கீரை. உருண்டை முக ஒய்யாரி, ஊருக்கெல்லாம் உதவும் நாரி. பிழிந்து எடுத்தாலே பித்தமெல்லாம் தீர்த்திடுவாள். அவள் யார்? எலுமிச்சம்பழம். பூ இருக்க பிஞ்சை தின்றேன். அது என்ன? வெள்ளரி பிஞ்சு. எங்க வீட்டு தோட்டத்தில் தொங்குது ஏகப்பட்ட பச்சை பாம்புகள். அது என்ன? புடலங்காய். அடியடி என்று அடித்து உரி உரி என்று உரிப்பது எது? புளியம்பழம். நான் வெட்டுப்பட்டால் வெட்டியவனை அழ வைப்பேன். நான் யார்? வெங்காயம். பல் துலக்க மாட்டான், ஆனால் இவன் பல் எப்பொழுதும் வெள்ளை. இவன் யார்? பூண்டு. சிவப்பு பைக்குள் சில்லறை கொட்டி கிடக்குது. அது என்ன? காய்ந்த மிளகாய். இங்கிருந்து பார்த்தால் இரும்பு குண்டு, எடுத்து பார்த்தால் இனிய பழம். அது என்ன? விளாம்பழம். வேலியிலே படர்ந்திருக்கும், வெள்ளைப்பூ பூத்திருக்கும், கனியும் சிவந்திருக்கும், கவிஞர்க்கும் விருந்தாகும். அது என்ன? கோவைப்பழம். ஈட்டிப்படை வென்று காட்டுப்புதர் கடந்தால் இனிப்போ இனிப்பு. அது என்ன? பலாப்பழம். உச்சிக்கிளையிலே சாட்டை தொங்குது. அது என்ன? முருங்கைக்காய். பச்சை கிளி, பறக்க முடியாத கிளி, கொம்பிலே இருக்கும் குள்ள கிளி.
அது என்ன? மாங்காய். செம்மண்ணுக்குள்ளே சிவப்பு மனிதன், அவன் யார்? சர்க்கரை வள்ளி கிழங்கு. உடுத்த போர்வை உரித்து உள்ளே இருப்பதை உடைத்து உனக்கு பாதி எனக்கு பாதி, அது என்ன? பனங்கிழங்கு. எந்த தண்ணீரை கடிக்கலாம், மென்று திங்கலாம்? முழுதும் தண்ணீராக உள்ள தர்பூசணிதான் அது. அட்டைக்கறி பெண்ணுக்கு உச்சந்தலை மஞ்சள், அது என்ன? பனங்காய். அடி சிவப்பு, நடு பச்சை, உச்சி வெள்ளை, அந்த கதை என்ன? வெங்காயத்தாள். கடித்தால் துவர்ப்பு, தண்ணீர் குடித்தால் இனிப்பு, அது என்ன? நெல்லிக்காய். இங்கிருந்து பார்த்தால் இங்கிலீஷு கோட்டை, புட்டு புட்டு பார்த்தால் புளியங்கொட்டை, அது என்ன? கற்றாழைக்காய். குட்டையான அழகிக்கு நெட்டையான ஜடை, அது என்ன? கத்திரிக்காய். மொட்டை தலையனுக்கு முடியே இரட்டை தொப்பை, அது என்ன? பட்டாணி. வெள்ளைக்காரன் தோட்டத்திலே மேலே பச்சை கீழே வெள்ளை, அது என்ன? முள்ளங்கி. வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டுவிட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான், அது என்ன? சோளம். குடுக்கை நிறைய வைரமணி, அது என்ன? மாதுளம் பழம். பச்சை கதவு, வெள்ளை ஜன்னல், கருப்பு ராஜா, அது என்ன?
சீதா பழம். நான் நீலமாகவும் ஆரஞ்சு நிறத்திலும் இருப்பேன். முயல்கள் என்னை மொறுமொறுவென்று கடித்து சாப்பிட மிகவும் விரும்பும். இருட்டிலும் நன்றாக பார்க்க நான் உதவுவதாக மக்கள் சொல்கிறார்கள். நான் யார்? கேரட். நான் பச்சை நிறத்தில் பார்ப்பதற்கு ஒரு சிறிய மரத்தைப் போலவே இருப்பேன். நான் மிகவும் ஆரோக்கியமானவள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்தவள். நான் யார்? ப்ரோக்கலி அல்லது பச்சை பூக்கோசு. நான் வெளிப்புறத்தில் விதைகளை கொண்ட ஒரு பழம். நான் யார்? ஸ்ட்ராபெர்ரி. தையல் ஏதுமின்றி ஒன்றன் மேல் ஒன்றாக ஒட்டப்பட்டிருக்கும் அடுக்குகள். அது என்ன? முட்டைக்கோசு. சிலர் என்னை விரும்புகிறார்கள், சிலர் என்னை வெறுக்கிறார்கள். அநேகமாக எனக்கு கடுமையான துர்நாற்றம் வீசுவதே அதற்கு காரணமாக இருக்கலாம். நான் யார்? துரியன். நான் உருண்டையாக இருக்கிறேன். நான் சிகப்பாகவோ அல்லது பச்சையாகவோ இருக்கலாம். தினமும் ஒரு முறை என்னை சாப்பிட்டால் மருத்துவர் தேவையில்லை. நான் யார்? ஆப்பிள் அல்லது குமளிப்பழம். நான் பச்சையாகவோ அல்லது ஊதா நிறத்திலோ இருப்பேன். நான் எப்போதும் கொத்துகளாகவே காணப்படுவேன். சில சமயங்களில் எனக்குள் விதைகள் இருக்காது. நான் யார்? திராட்சை. நான் அவகேடோ, வெண்ணெய் பழம் போன்ற வடிவத்தை கொண்டவன். ஆனால் ஆப்பிள் போன்ற சுவையுடையவன். சில சமயங்களில் நான் மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் இருப்பேன். நான் யார்? பேரிக்காய். நான் பச்சையாக இருக்கும்போது புளிப்பு சுவையுடன் இருப்பேன். நான் மஞ்சளாக இருக்கும்போது இனிப்பு சுவையுடன் இருப்பேன். என்னிடம் ஒரு மிகப்பெரிய விதை இருக்கிறது. நான் யார்? மாம்பழம். நான் சிவப்பு நிறத்திலும் மென்மையாகவும் இருப்பேன். நான் ஒரு பழம் என்பது பலருக்கு தெரியாது. சாம்பார், ரசம், பீட்சா, கெச்சப் ஆகியவற்றில் என்னை நீங்கள் காணலாம். நான் யார்? தக்காளி. நான் சிவப்பு, மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களில் கிடைக்கிறேன். பீஸா அல்லது சாலட்களில் என்னை பார்க்கலாம். நான் ஒரு பழம் என்பது
பலருக்கு தெரிவதில்லை. நான் யார்? குடைமிளகாய். மரத்துக்கு மேலே பழம், பழத்திற்கு மேல் மரம். அது என்ன? அன்னாசிப் பழம். பூத்தபோது மஞ்சள், காய்த்தபோது சிவப்பு, பழுத்தபோது கருப்பு. அது என்ன? பேரிச்சம்பழம். சிட்டுக்குருவிக்கு 8 முழ சேலை. அது என்ன? வாழைப்பழம். தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன். அவன் யார்? தேங்காய். முள்ளுக்குள்ளே, முந்திரி தோப்புக்குள்ளே, வைக்கோல் போருக்குள்ளே கண்டெடுத்தேன் வைரமணி. அது என்ன? பலாப்பழம். ஊரிலிருந்து வாங்கி வந்த மாட்டை உரிக்க உரிக்க வெறும் தோல். அது என்ன? வெங்காயம். அரைச்சான் ராணி, அவளுக்குள்ளே 1000 முத்துக்கள். அது என்ன? வெண்டைக்காய். அடி மலர்ந்து நுனி மலராத பூ. அது என்ன பூ? வாழைப்பூ. உச்சி கிளையிலே ஒரு முழு குச்சி ஊசலாடுது. அது என்ன? முருங்கைக்காய். வாழ்த்துக்கள், எல்லா விடுகதையும் முடிச்சிட்டீங்க. பழங்களும் காய்கறிகளும் பற்றிய விடுகதைகளை இன்னைக்கு பார்த்தோம். உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி அவர்களையும் சேலஞ்ச் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஜாலியான விடுகதை வீடியோவை தவறாம பாருங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.